ஒவ்வொரு ஆண்டும் கோடையில் நல்லா பயிர் பண்ணி நெல் வந்து நல்ல விதத்தெல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த ஆண்டினுடைய வெப்பநிலை வந்து 40-41 டிகிரி சென்டிகிரேடு போயிடுச்சு. அதனுடைய விளைவா இல்லை வந்து யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ் உள்ளார வருதா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு மகரந்தம் கூட போய் அந்த சூழ்முடியில் சேரலை, அது மகரந்த சேர்க்கையே நடக்கலை. அதனால் எல்லாமே பதறாக போயிடுச்சு எல்லாமே. அந்த நெல் காய்த்து கிட்டத்தட்ட ஒரு அடி நீளம் உள்ள கதிரில் ஒரு நெல் கூட மணி கூட மகரந்த சேர்க்கை நடக்காமல் பதறாக போயிட்டுங்கிறது மிகப்பெரிய இழப்பு எனக்கு. கிட்டத்தட்ட நான் பயிர் பண்ணது 5 ஏக்கர். கிட்டத்தட்ட 5 ஏக்கருங்கிறது 5-15 75,000 ரூபாய் இதனுடைய செலவு. இது நாங்கள் வந்து நெல்லாக விற்றுருந்தோம்னா கருப்பு கவுனியுடைய ரேட்டு இன்றைக்கி 85லேருந்து 100 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நெல்லுடைய விலையே அப்படி போயிட்டுருக்கு. அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபாய் எனக்கு இழப்பு ஏற்பட்டுருக்கு இதில் விளைவுலேருந்து. எங்கள் செலவு கழிச்சா கூட அந்த லாபம் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா லாபம் போயிடுச்சு. இதில் ஒரு ஆண்டு பூரா செய்த உழைப்பு வீணாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இது அரிசியாக்கி நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம், வெளியில் கொடுத்துட்ருக்கேன், சென்னை வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அது பூரா இந்த வருஷம் அது எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு. இந்த இழப்பீடை நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து இதை கண்டுக்காங்களான்னு தெரியல எனக்கு. அங்கே கோடை சாகுபடி யாரும் ஊக்குவிக்கிறதா தெரியல. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற அங்கத்துறை மட்டும் வந்தாங்க. அவங்க மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனாங்க, அவ்வளோதான். அவங்க இயற்கை வேளாண்மையை பற்றி இன்றைய நிலையில் வந்து இயற்கை வேளாண்மை செய்கிற எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. எங்களுக்கு யூரியா கொடுக்குற சப்சிடி, டிஏபி கொடுக்குற சப்சிடி, மற்றபடி பூச்சிக்கொல்லிகளுக்கு கொடுக்குற சப்சிடி, களைக்கொல்லி கொடுக்குற சப்சிடி, எதெல்லாம் விஷமோ அதுக்கெல்லாம் கொடுக்குற சப்சிடியில் 1% கூட எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ இயற்கை விவசாயம் செய்கிறதுங்கிறது தப்பா சரியா என்ன நினைக்குது அரசாங்கம்னு எங்களுக்கு தெரியல. எதுக்கு சப்சிடி கொடுக்கணும், எதுக்கு சப்சிடி கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு. அப்போ நாங்கள் வந்து விஷமில்லாத உணவை தயாரிக்கிற எங்களுக்கு எந்த உதவியும் தராமல் விஷத்தை தயாரிக்கிறவங்களுக்கு சப்சிடி கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சரியான முறைங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது.